பிக் பாஸ் வீட்லேருந்து பிரஜன் வெளியேறிய அந்த காட்சி வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காட்சியாகவே நமக்கு இருந்தது. அதாவது அந்த 3 பேரில் கண்டிப்பாக வெளியேற வேண்டிய நபராக எஃப்ஜே இருந்திருக்கணும். ஆனால் பிரஜனை அனுப்பி விட்டாங்களே அப்படின்னு சிலர் வருத்தப்படுறாங்க. சிலர் இல்லை அந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்கும் சாண்ட்ராவின் கேம். ஏன்னா பிரஜன் சாண்ட்ராவில் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு கேமர். பிரஜனுக்கு வந்து அந்தளவு பிக் பாஸினுடைய நுணுக்கங்கள்லாம் பெருசாக தெரியல. ஏதோ ஒரு இருந்தார். ஆனால் என்னென்னா அவங்க போகும்போது கொஞ்சம் பிரிஞ்சு இருந்த மாதிரி ஒரு மனநிலையில் பிரிஞ்சு போகிறது அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. மேடையில் வந்து விஜய் சேதுபதியுடன் அவர் அந்த மகிழ்ச்சியெல்லாம் பகிர்ந்துக்கிட்டார். இது ரசிகர்களும் ரொம்ப கூப்பாடு போட்டு வரவேற்றார்கள். உள்ளே இருந்த அந்த சாண்ட்ராவுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது போல் இருந்தது. அதற்கு பிறகு தாங்க ஷாக்கிங் அப்டேட்டாக நடந்தது. இப்போ என்னென்னா பிரஜன் போனதுக்கு பிறகு திவ்யாவை பயங்கரமாக கடிச்சிக்கிறாங்க சாண்ட்ரா. அவங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுன்னா கூட அவங்க திட்டுறாங்க. இதுதான் இப்போ வந்து ரசிகர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பிரஜன் இருக்கிற வரைக்கும் பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா தான் இருந்தாங்க. கடந்த வாரம் வந்து 2 பேருமே எதுவும் பெருசாக பேசிக்கல. திவ்யா வந்து பிரஜனோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். இப்போ ஏன் பிரஜன் வெளியேறினார் அப்படின்னு கனி சொன்னதாக இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா பிரஜனும் திவ்யாவுமே பேசிக்கல, அதனால் என்டர்டைன்மெண்ட்டே இல்லை, வீடு அமைதியாயிடுச்சு அப்படின்ன உடனே இந்த வார்த்தையை கேட்ட சாண்ட்ராவுக்கு இன்னும் கோவத்தின் உச்சத்துக்கு போகிறாங்க. இப்போ என்னென்னா குரூப் வந்து பிரியுது. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல கேரக்டர் தான். அவங்க இவங்களோடய தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவங்க புறம் பேசுகிறதோ இவங்கள பற்றி தவறாக சொல்லியதோ நாம் பார்த்ததில்லை. இப்போ அவங்க ஒரு தனி மனிதமாக தனியாக இருக்கிறாங்க. இந்த சாண்ட்ராவுடன் வந்து ரம்யா, பார்வதி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்ட அந்த காட்சிகளை பார்க்குறோம். இப்போ அந்த கனி அவங்க டீம் வந்து இப்போ ஒரு பெரிய கனிக்கு வந்து நிறைய பேர் தன்னை சொன்ன உடனே அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன அந்த மாதிரி கன்னிங் ஃபிலோவா, நான் இதுமாரி ஒரு குரூப் வச்சு பண்ணுறேன்னா அப்படின்னு அவங்க வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. அமித்துக்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. அவர் என்னுடைய புரிதலை தானே நான் சொன்னேன் அப்படிங்கும்போது இல்லை 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 என்ன கோபால் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கதையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வீடு வந்து சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. பிரஜனுடைய எவிக்ஷன் பல சலசலப்புகளை வீட்டுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. இது வரும் வாரங்களில் என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகளாக மாறும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீட்டுக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஆல்ரெடியே இந்த திவ்யாவுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது சாண்ட்ரா மட்டும்தான். இப்போ அவங்களும் வெறுப்பை உமிழும்போது அந்த பொண்ணு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக மாறுகிறது. இதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்தி கேம் ஆடினாங்கன்னா டாப் 5க்குள்ளே நுழைவாங்க திவ்யா அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா மக்கள் வந்து எப்போதும் ஒருத்தவங்க தனிமைப்படுத்தும் போது அவங்க ஆதரவை அவங்க தருவாங்க இல்லையா? இது நம்ம பிக் பாஸில் பார்த்தது.